கூலி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானதிலிருந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வருகின்றன. ரசிகர்களிடையே இந்த ட்ரெய்லருக்கு மிக நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. ரஜினிகாந்தின் ஸ்டைலான தோற்றம், அவரது அறிமுக காட்சி மற்றும் உடல்மொழி என அனைத்தையும் ரசிகர்கள் புகழ்ந்து பேசி வருகின்றனர். இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் முந்தைய படங்களான கைதி மற்றும் விக்ரம் ஆகியவற்றைப் போலவே இந்த படத்திலும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் துப்பாக்கிச் சண்டைகள் அதிகம் இருக்குமோ என முதலில் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் லோகேஷ் ஒரு நேர்காணலில் கூலி படத்தில் அப்படிப்பட்ட காட்சிகள் இல்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார். இது படத்தின் கதை மற்றும் திரைக்கதை எப்படி இருக்கும் என்ற ஆர்வத்தை ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது. இன்று ஆகஸ்ட் 2 சென்னையில் உள்ள நேரு உள்விளையாட்டு அரங்கில் படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெறுகிறது. இந்த விழாவில் ரஜினிகாந்த் பேசவிருப்பது ரசிகர்களுக்கு கூடுதல் உற்சாகத்தை கொடுத்துள்ளது. ட்ரைலரை பார்க்கும்போது நாகார்ஜுனா, சௌபின் ஷாஹிர் மற்றும் ஆமீர்கான் ஆகியோர் வில்லன்களாக நடிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அதேபோல சத்யராஜ் ரஜினிகாந்தின் நண்பராக நடித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இறுதியாக கூலி படம் வெளியாகும்போது 1000 ரூபாய் கோடிக்கும் மேல் வசூலிக்கும் என்று சினிமா வட்டாரங்களில் ஒரு எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. ட்ரெய்லர் வெளியான பிறகு ரசிகர்கள் மத்தியில் படத்தின் மீதான ஆர்வம் இன்னும் பல மடங்கு அதிகரித்திருப்பதே இதற்கு காரணம்.